இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பெண்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில ஆன்மீக குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக நம்ம பெண்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறைவனை வணங்கும் முறையின் அர்த்தங்கள். தலைக்கு மேல் தூக்கி வணங்குவது என்பது, உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருமில்லை, நீ ஒருவனே எனக்கு துணை என்று இறைவனை சரண் அடைவதன் வெளிப்பாடு. முகத்திற்கு அருகில் கைகளை குவித்து தலைகுனிந்து வணங்குவது என்பது அடக்கத்தின் வெளிப்பாடு. உனக்கு கீழ்தான் உலகமே இயங்குகிறது என்ற பொருளில் சாதாரணமாக எல்லோருக்கும் வணங்குகின்ற முறை. நெஞ்சிற்கு நேராக கைகளை குவித்து வணங்குவது என்பது, இறைவா, உன்னை என் நெஞ்சிற்குள்ளேயே வைத்திருக்கிறேன், எப்போதும் என்னுடனேயே இருந்து என்னை காப்பாய் என்ற எண்ணத்தை குறிக்கிறது. பெண்கள் எப்பொழுதும் கால் நகங்களை நீளமாக வளர்க்கக்கூடாது. அவ்வாறு வளர்த்தால் தரித்திரம் உண்டாகும். குல தெய்வத்தை மறந்த குடும்பத்திற்கு ஆண் வாரிசு பிறப்பது கடினம். பிற்பகல் பொழுதுக்கு மேல் ஜாதகம் பார்க்கக்கூடாது. மறந்தும் கூட புத்தாடை அணிந்து கொண்டு உறங்கக்கூடாது. படுத்து இருப்பவர்களை தாண்டி செல்வது அவர்களின் ஆயுளை குறைக்கும். ரிஷபராசிக்காரர்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து வர வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடிக்கடி பழனி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் கர்ம வினைகள் குறையும். கோவில் குளத்தில் குளிப்பதற்கு முன்பாக தண்ணீரில் 3 முறை தலையில் தெளித்துவிட்டு பிறகு குளத்தில் குளிக்க வேண்டும். திருவாவடுதுறை சென்று வழிபாடு செய்ய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை ராகு நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழ விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது ஊமத்தை பூ மற்றும் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது மிகவும் விசேஷம். பெண்கள் தாலிக்கயிறு மாற்றும்போது கணவன் மனைவி இருவரின் ஜென்ம நட்சத்திரம் அந்நாளில் இல்லாமல் பார்த்து கொள்வது சிறப்பு. இந்திரன் அம்சமான இந்திராணியை வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் பொறுமை கிடைக்கும். வீட்டு பூஜை அறையில் 2 தெய்வ சிலைகளை நேரெதிரே வைக்கக்கூடாது. அது வீட்டில் வருமானத்தை குறைத்துவிடும். வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்த பிறகு வீட்டை சுத்தம் செய்வது, துடைப்பது போன்றவை இருக்கக்கூடாது. வாத கோளாறுகள் நீங்குவதற்கு சனி பகவானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யலாம். வீட்டிற்குள் கெட்ட சக்திகள் நுழையாமல் இருப்பதற்கு வேப்பிலை, மா இலைகளை வீட்டு வாசலில் கட்டி வைக்கலாம். விஷ்ணுவின் அம்சமாகிய நாராயணியை வழிபாடு செய்தால் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஆண்டாள் தேவியை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. நோய்களிலிருந்து விடுவதற்கு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. வீடு மனை சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க உங்களுடைய சொந்த வீடு அல்லது மனை பக்கத்தில் ஜாதி, முல்லை, சாமந்தி போன்ற செடிகளை வளர்க்கலாம். கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் உக்கிர தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்லக்கூடாது.
வீட்டு வாசலில் மாடக்குலை இருந்தால் தினமும் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றி வைப்பது மிகவும் சிறப்பானது. வீட்டில் பப்பாளி மரங்களையும் கருவேப்பிலை மரங்களையும் வளர்ப்பது சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்ளும். பெண்களுக்கு ஏற்படும் குறிப்பிட்ட பிரச்சனைகள் சரியாக ராஜராஜேஸ்வரியை வழிபாடு செய்யலாம். பச்சை நிறத்தில் துளிர்க்கும் அருகம்புல்லால் அர்ச்சனை செய்தால் குடும்பத்திலும் தொழிலும் ஏற்பட்டிருக்கும் தடைகள் அகலும். விநாயகருக்கு கற்பூரம் ஏற்றி கடவுளுக்கு காட்டும் பொழுது இறைவனின் காலிற்கு 4 தடவை சுற்றி காண்பிக்க வேண்டும். தொப்புளுக்கு 2 தடவை சுற்றி காண்பிக்க வேண்டும். முகத்துக்கு 1 தடவையும் முழு உருவத்துக்கும் 3 தடவையும் காண்பித்து வழிபட வேண்டும். இவ்வாறு கற்பூரம் காட்டுவது பிரார்த்தனை முழுமையாக இறைவனிடம் சேரும் என்பதும் அமைதியையும் நம்பிக்கையும் நன்மையையும் தரும் என்பது நம்பிக்கை. கடன் பிரச்சனைகள் தீர வேண்டுமா? இவ்வாறு தீபம் ஏற்றுங்கள். கடன் தொல்லைகள் குறைய தேங்காய் எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுங்கள். வீட்டில் சண்டை மனக்கசப்பு குறைய ஆமணக்கு எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. எப்பொழுதும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க பசுநெய் தீபம் ஏற்றுவது சிறந்தது. எப்போதும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க பசுநெய் தீபம் ஏற்றுவது சிறந்தது. எதிரி தொல்லைகள் துன்பங்கள் தீர எள் எண்ணெய் கொண்டு தினமும் தீபம் ஏற்றுங்கள். இவை அனைத்தும் பாரம்பரிய நம்பிக்கைகள், பக்தி, நல்ல எண்ணங்கள் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி கொடுப்பதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய வினைகளும் நீங்குகிறது. மூலமளவா தனைத்தீர் முதல்வா சீல செழும்செம் சடையன் சிவனார் ஆல உயர்தற் பரனே அருள்தா கோலம் மிளிரும் குணமார் பொருளே ஆணவம் அகல. சுவாமி படங்களை துடைக்கும் தண்ணீரில் கற்பூரத்தை கரைத்து துடைத்தால் படங்களை பூச்சி அரிக்காது. பூஜைக்கு வாங்கிய வெற்றிலையை ஒரு பித்தளை டம்ளரில் வைத்து கவிழ்த்து மூடி வையுங்கள். வெற்றிலை வைத்தபடி வாடாமல் இருக்கும். சுவாமிக்கு அகல் விளக்கோ குத்து விளக்கோ ஏற்றும்போது எண்ணெயில் சிறிய கல்லுப்பை போட்டுவிட்டால் விளக்கானது நன்கு சுடர்விட்டு பிரகாசமாக எரியும். கோவிலில் முதலில் கொடிமரத்தை வணங்குவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள்: மன அமைதியாகும், எதிர்மறை எண்ணங்கள் விலகி மன அழுத்தம் குறையும் என்று நம்பப்படுகிறது. இறையருள் அதிகரிக்கும். இறைவனின் அனுமதியுடன் வழிபாட்டை தொடங்குவதால் அருள் பெறுவது எளிதாகும். தீய சக்திகள் விலகும். கொடிமரம் தெய்வீக சக்தியின் அடையாளம். அதை வணங்கினால் தீய ஆற்றல்கள் விலகும். பக்தி மற்றும் பணிவு வளர்ச்சி. பணிவுடன் வழிபடும் பழக்கம் வளர்ந்து ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கையில் நன்மைகள்: குடும்பம், ஆரோக்கியம், செல்வம் மற்றும் வெற்றி போன்ற நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. கொடிமரத்தை வணங்குவது கோவில் தெய்வத்தின் அனுக்கிரகத்தை பெறும் முதல் படியாகும். இந்த 3 தவறை செய்தால் வறுமை நிச்சயம். வீட்டை காலையிலேயே சுத்தம் செய்ய வேண்டும். வீட்டை காலையிலேயே சுத்தம் செய்யாமல் விட்டால் மாலை வரை வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரித்து கொண்டே இருக்கும். சனிக்கிழமை துடைப்பத்தை தவிர்க்கவும். முடிந்த அளவு சனிக்கிழமையன்று அதிகமாக துடைப்பத்தை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாமல் சனிக்கிழமையன்று சுத்தம் செய்வதால் செல்வ ஓட்டம் குறையும் என்பது ஐதீகம். மாலை 6 மணிக்கு மேல் வீட்டை சுத்தம் செய்தால்
நல்ல அதிர்ஷ்டம் வெளியேறும் என்று சாஸ்திரம் சொல்கிறது.